இப்போ நீங்கள் பார்க்குறது என்னோடய மாடி தோட்டம் தான். இதை எப்படி நான் வந்து லோ காஸ்ட் பட்ஜெட்டில் ரெடி பண்ணேன், வீட்டில் உள்ள பொருட்களை எல்லாம் எப்படி நான் இந்த என்னோடய மாடி தோட்டத்துக்கு யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் வந்து நான் ஃபஸ்ட்டு என்னோடய மாடி தோட்டம் இப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து இதை சேஞ்ச் பண்ணேன். பாருங்கள், என்னோடய மாடி தோட்டத்தை பார்த்தீங்கனாலே தெரியும். முடிஞ்ச அளவு எல்லாமே நான் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். மோஸ்ட்லி நிறைய வந்து நான் பெயிண்ட் பக்கெட் வந்து கலெக்ட் பண்ணியிருப்பேன். பெயிண்ட் பக்கெட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். நமக்கு பெரிய பெரிய செடிகள் வைக்கிறதுக்கெலாம் வந்து இந்த பெயிண்ட் பக்கெட்டை வந்து யூஸ் பண்ணலாம். இது நமக்கு வந்து வேஸ்ட் பேப்பர் மார்க்கெட் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் வந்து நமக்கு இந்த பக்கெட் வந்து கிடைக்கும். நீங்கள் போய் அங்கே கலெக்ட் பண்ணிக்கலாம் இந்த பக்கெட்டை. பாருங்கள், மோஸ்ட்லி வந்து பெரிய பெரிய செடிகளுக்கு எல்லாமே நான் வந்து பெயிண்ட் பக்கெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் உள்ளதை வச்சு ட்ரை பண்ணுங்கள். அப்போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம 1 பை 1 ட்ரை பண்ணலாம். இங்கே பாருங்கள், இது வந்து சாக்கு பை, அரிசி பை இல்லைனா நம்ம மண் வாங்குகிற பையில் நம்ம வந்து வைக்கலாம். பட் இது வந்து டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, ஒரு 1.5 மந்தில் வந்து மக்கி போய்டும். ஃபஸ்ட்டு நம்ம வச்சு ட்ரை பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா பக்கெட்டு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது. இதில் ஹோல்ஸ் போட்டு இதில் கூட நம்ம வந்து பிளான்ட் வைக்கலாம். பழைய பக்கெட்டு இல்லை கொஞ்சம் இதாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். இது பாருங்கள், நான் வாட்டர் கேனை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு வந்து இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். நான் அப்படி தான் வந்து யூஸ் பண்ணுவேன். இது வந்து 10x10 இன்ச் பாட்டு தான் இது. ஸோ இது அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் கம்மியான காஸ்ட்லேயே கிடைக்கிது. இந்த மாதிரி கூட நம்ம வந்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பாட்டில் கிடைச்சா எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர் தயாரிக்கிறதுக்கெலாம் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் வந்து நமக்கு கம்மியான காஸ்ட்லேயே கிடைக்கும். இதெல்லாம் வந்து நம்ம பதியம் போட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் மணி பிளான்ட்டை வந்து பதியம் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஐஸ்கிரீம் கண்டெய்னர், பிரியாணி கண்டெய்னர் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இதை வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுவுமே என்கிட்ட இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் க்ரோ பேக் வாங்கலாம். இந்த நான் வாங்கியிருக்க க்ரோ பேக் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ரொம்ப கம்மியான காஸ்ட்டுக்கு கிடச்சிது. 12x12 இன்ச்சு க்ரோ பேக்கில் வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸ் தாராளமாக வைக்கலாம். அதை விட சின்னதில் வந்து நீங்கள் வந்து கீரைகள்லாம் வந்து ட்ரை பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா தேங்காய் உரிச்ச அந்த மட்டை தான். மாடி தோட்டம்னா வந்து நமக்கு மண் வந்து அதிகமாக செலவாகும். அதனால் நம்ம வந்து கீழே வந்து இந்த தேங்காய் மட்டையை போட்டுட்டு அதுக்கு மேலே மண் போடும்போது கொஞ்சம் மண் வந்து நமக்கு சேவ் ஆகும். ஸோ அதனால் இதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். செடிகள் சாயாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி குச்சிகள் தேவைப்படும். உங்களுக்கு நார்மலாக குச்சிகள் கிடைச்சா வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைனா இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். கீரைகள்லாம் வளர்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய இதாக இருந்தால் நமக்கு பாட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பாக்ஸ் எங்கேயாவது கிடச்சதுன்னா நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸில் கீரைகளை வளர்க்கும் போது ரொம்பவே நல்லா வளரும். இது பாருங்கள், வாட்டர் கேன் இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். பெரிய பெரிய செடிகள் கூட வைக்கலாம். என்னோடய தோட்டத்தில் நான் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த பெயிண்ட் பக்கெட் தான் வந்து நிறைய வச்சுருக்கேன். வெஜிடபிள்ஸ்க்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பாட் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். என்னோடய வீடியோவை முதல் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சாயில் எப்படி மிக்ஸ் பண்ணுறோம், எப்படி ஃபர்டிலைசர் தயாரிக்கிறோம், இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.